அண்மை செய்தி. விருதுநகர் யானைக்குழாய் பகுதியில் உள்ள அரசு ஊழியர் சங்க கட்டட உரிமை விவகாரத்தில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து சங்க அலுவலக கட்டடத்துக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம். மணிகண்டன், விரிவான விவரம். விக்னேஷ், விருதுநகர் மாவட்ட அரசு ஊழியர் மையம் கலைக்கப்பட்டு 2 பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது. இதில் ஒரு பிரிவு தலைவராக பாண்டித்துறை தலைவராகவும் செயலராக கருப்பியாக உள்ளார். மற்றொரு பிரிவு தலைவராக அந்தோணிராஜ் வைரவன் உள்ளார். இந்நிலையில் விருதுநகர் ஆனைக்குழாய் பகுதியில் 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிட அலுவலகம் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இக்கட்டிடத்தில் மாவட்ட தலைவராக அந்தோணிராஜ் வைரவன் தரப்பினர் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மற்றொரு தரப்பினரான அரசு ஊழியர் சங்கமான கருப்பியார் தரப்பினர் அலுவலகத்தின் பூட்டை உடைத்து எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் நடத்தியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினரான அந்தோணிராஜ் தரப்பினர் விருதுநகர் பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் இன்று மீண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கத்திற்கு செல்ல முயன்ற அந்தோணிராஜ் வைரவன் தரப்பினருக்கும் மற்றொரு தரப்பினரான கருப்பியா தரப்பினருக்கும் இடையே திடீரென மோதல் கைகலப்பு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் தரப்பினரையும் கைது செய்து பெரியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். மேலும் இப்பிரச்சனைக்குரிய அலுவலக கட்டிடத்தை பூட்டிய சீல் வைத்துள்ளனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து இன்று மாலை விருதுநகர் தாலுகா அலுவலகத்தில் இரு தரப்பினரை அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த சம்பவம் அரசு ஊழியர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.